வணக்கம் நண்பர்களே, ஆத்ம வணக்கம். நான் நாத்திகனாக இருந்தபோது நிறைய இந்து மத தத்துவங்களாம் கேலி செஞ்சுருக்கேன். அப்படி கேலி செய்த ஒன்று வந்து பார்த்திங்கன்னா, பஞ்சபாண்டவர்களை வந்து என்னையா அது 5 புருஷனுக்கு ஒரு மனைவியான்ற மாதிரி ஒருத்தன் கூட இருந்தால் ஒருத்தன் நினப்பு வராதா அப்படிலாம் கேட்டிருக்கோம். அப்படி சொல்லப்பட்ட விஷயம் கொஞ்சம் பின்னால் தான் தெரியுது. அது வந்து மனதோட தத்துவத்தை தான் அப்படி வச்சுருக்காங்க. 5 புலன்களுக்கு மனமே மனைவி. இதுதான் வந்து பஞ்சபாண்ட தத்துவம். அதில் பார்த்திங்கன்னா ஒரு புலனோடு இணைஞ்சிக்கும் போது 4 புலன்கள் வேலை செய்யாதுன்றது அர்த்தத்தை தான் ஒருத்தரோடு இருக்கும்போது இன்னொருத்தர் வந்து நுழையக்கூடாதுன்னு சொல்லின்னு ஒரு வாக்கு வச்சுருப்பாங்க. எப்படின்னா, ஒரு இசை அருமையான இசையை நீங்கள் கேட்குறீங்கன்னா எதிரில் யார் வந்து நின்னாலும் உங்களுக்கு தெரியாது, மற்ற புலன்கள்லாம் அமைதியாக இருக்கும். ஒரு புலனோடு இன்னொரு புலன் இணையும் போது 4 புலன்கள் வேலை செய்யாதுன்றது கருத்தில் வச்சு அந்த தத்துவங்களை எழுதியிருக்காங்க. ஓகேங்களா? அது மனதை தான் மகாபாரத்தையே கூறுகளாக போட்டு நம்மளை பற்றி தான் அது நிறைய விஷயங்களை சொல்லிகிட்டு இருக்குது. இதை தெரிஞ்சுக்கிட்டு தெளிவடைங்க. நன்றி.